ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 4 சேனல் ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள் பிளேயரை எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் வர கஸ்டமர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்கள் வீட்டில் 2 8 இன்ச் ஸ்பீக்கரும் 2 10 இன்ச் ஸ்பீக்கரும் இருக்குது, அதை லோட் பண்ணுற மாதிரி ஒரு 4 சேனல் ஆம்பிள் பிளேயர் செய்யணும் ப்ரோ. முக்கியமான விஷயம் அதில் பவர் ஆம்ப் ஐசி பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 414 8 இன்ச் ஸ்பீக்கர் இருக்கும், STK 4191 10 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி பக்காவான ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஆம்பில் இன்டீரியர்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் USB போர்டு வந்துடும். கீழே அந்த செலக்டர் சுவிட்ச் வரக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து செலக்டர் சுவிட்ச் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. அடுத்து பேஸ் ட்ரிபிள், அதுக்கு அடுத்தது சப் இல்லைனா பேலன்ஸ் வால்யூம் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கருக்கான வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணியிருப்போம். அடுத்து பெரிய வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்திருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆன் ஆஃப் பண்றதுக்காக ஒரு டேக்கா சுவிட்ச் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/024 5 amps HD டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 12/012 டேப்பிங்குமே வந்துருது. அடுத்து பவர் சப்ளை PCB பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் 5000 மைக்ரோஃபாரட் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்ப் போர்டு பாருங்க, STK 4191 ஸ்டீரியோ போர்டு 1, STK 4141 ஸ்டீரியோ போர்டு 1 2 போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். UDயோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடு RC கனெக்டர்ல லெஃப்ட் ரைட் அவுட் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க தனியாக சப் ஆம்ப் வச்சிருக்காங்க போல, அதுக்கு லைன் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக லெஃப்ட் ரைட் அவுட் எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து 2 குவாலிட்டியான ஸ்பீக்கர் சாக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு 7/812 ரெகுலேட்டர் ஒன்று இதில் ஒன்று வச்சிருப்போம். இதுக்கு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 12 வோல்ட் டேப்பிங்ல இருந்து வரக்கூடிய லைனை பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுப்போம். இதனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஸ்பீடில் வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அடுத்து சக்தி பேஸ் ட்ரிபிள் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் இன்டீரியரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம். ஸோ சவுண்ட் செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ண அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்பீக்கர் பாக்ஸையும் இந்த ஆம்பில் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ வாங்க சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் செக்கிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.